ஓம் சத்குருவே சரணம். வாத்தியார் மகராஜ்க்கு ஜெய். நம்ம இந்த பதிவில் பார்க்கக்கூடிய விஷயம் இன்று பார்த்துட்டிங்கன்னா, இந்த சித்திரை மாதம் வரக்கூடிய இந்த லாவண்ய கௌரி விரதம் ரொம்ப அதீதமான விசேஷம் உடையது. இதோட முழுமையான விளக்கங்கள் மே மாதம் 95ஆம் வருடத்தின் மே மாதம் அகஸ்திய விஜயம் இதழில் பரிபூர்ணமாக நிறைய இருக்கும். நம்ம அங்கங்கே சில இன்ஸ் மட்டும் பார்த்துக்குவோம். நாளை கால அம்சத்தோடு அது எப்படி மெர்ஜ் ஆகி நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ணும், பலன்கள் எப்படி கிடைக்கும் அப்படின்ற மாதிரியும் பார்த்துக்கலாம். குருவர்களால் இந்த லாவண்ய கௌரி விரதத்தோட ஒரு பெரிய விஷயம் வாத்தியார் சொல்லக்கூடிய சாராம்சம் பார்த்துட்டிங்கன்னா, பவித்ரம் அப்படின்ற ஒரு விஷயத்தை இங்கே வலியுறுத்தி அந்த வரலாறு புராணம் பார்த்துட்டிங்கனாலே அதை தான் குறிப்பிடும். அதாவது பவித்ரம் மீன்ஸ் எப்படி சொல்கிறதுனா ரொம்ப பரிசுத்தம், ரொம்ப 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 பியூரிஃபைடுன்ட்டு எடுத்துக்கலாம் வச்சுங்களேன். ஸோ தேவி உமையவளே ஒரு விரதத்தை மேற்கொண்டு இருக்கிறா அப்படின்னு பல விரதங்கள் தாய் மேற்கொண்டு இருக்கிறாங்க. அதில் அந்த லாவண்ய கௌரி விரதமும் ரொம்ப விசேஷம். அதோட விஷயங்களை அகத்திய பெருமான் மூலியமா அவங்க கேட்டு தெரிஞ்சுட்டு பண்ணுறாங்க வச்சுங்களேன். அதில் பார்த்துட்டிங்கன்னா, அந்த சசபதி மகரிஷி ஹேலை, அந்த ஹேலை அம்பா அவங்க அந்த தம்பதியர்களுக்கு பிறந்த மதுமான் மகரிஷி, இவங்க 3 பேர் ரொம்ப ஒரு முக்கியமானவங்க. இவங்க 3 பேருமே பார்த்துட்டிங்கன்னா, இந்த சசபதி மகரிஷி மிகவும் பவித்திரமானவர் அப்படின்ட்டு வாத்தியார் அந்த இதழில் புத்தகத்தில் குறிப்பிட்டிருப்பார். அவ்வளோ ஒரு பரிசுத்தமான ஜோதி வடிவமாகவே இருப்பாராம் அந்த சசபதி மகரிஷி. அவங்களோட பத்தினி ஹேலை அம்பா அவங்களும் அப்படி தான் இருப்பாங்களாம், ரொம்ப பவித்திரமானவங்களாம் அவங்களும். ஏன்னா அம்பாலோட தவாக்னியில் தோன்றிய ஒரு விசேஷமான பெண் அவங்க. ஸோ இவங்களை மீன் பண்ணி இப்படி இருக்கக்கூடிய ஒரு விசேஷமான விரதம். அந்த விரதம் எப்படி இருக்கணும் எல்லாமே அதில் டீட்டெயில்ஸ் இருக்கும், நீங்கள் அதை பார்த்துங்க. நம்ம இங்கே என்ன ஹைலைட்டாக நம்ம இப்போ இந்த விரதம்னா என்ன, இதோட முக்கியத்துவமாக வாத்தியார் என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படி பார்த்தாச்சுன்னா, உண்மையாக இந்த லாவண்யம் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயமே பார்த்துட்டிங்கன்னா அழகு. என்ன லாவண்யம் பாரியா அப்படின்ட்டு, சௌந்தர்யம், லாவண்யம் இதெல்லாம் அழகாக இருக்கிறது, அழகை குறிப்பிடக்கூடியது. நிறைய பேருக்கு இந்த அழகால நிறைய திருமண பிரச்சனைகள், குறிப்பாக பெற்றவங்களுக்கு அது ரொம்ப ஒரு பெரிய நிறைய சங்கடங்கள்லாம் உண்டு. நம்ம குழந்தை இப்படி இருக்கு அப்படி இருக்கேன்ட்டுலாம். ஸோ அதுக்கெல்லாம் ஓரளவுக்கு நிவர்த்தி தரக்கூடிய ஒரு விசேஷமான பூஜையாக இந்த லாவண்ய கௌரி விரதம் இருக்கும் அப்படின்றார் வாத்தியார். அதில் குறிப்பிடக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, அந்த லாவண்யம்னு சொல்லக்கூடிய உண்மையான அழகு நம்ம வெளி தோற்றத்தில் இல்லை, மிகவும் பவித்திரமான ஒரு உள்ளத்தால் தான் சாஸ்வதமான ஒரு லாவண்யம், சாஸ்வதமான அதாவது நிரந்தரமான ஒரு அழகு எல்லாருக்கும் கிடைக்கும். எப்பொழுதுமே நிரந்தரமான ஒரு அழகு அது எது அப்படின்ட்டு வாத்தியார் இங்கே குறிப்பிட்டிருக்காருன்னா, ரொம்ப சாசிட்டின்னு சொல்லக்கூடிய ரொம்ப அழகாக, ரொம்ப ஒரு எந்த விதமான கல்மிஷம், எந்த காமக்குறதோ லோபம்னு சொல்லக்கூடிய எந்த தீய எண்ணமும் இல்லாமல் ஒருத்தங்க இருக்கிறாங்கன்னா அதுதான் மிகப்பெரிய அழகா. அந்த மாதிரி ஒருத்தங்க தான் அந்த சசபதி மகரிஷி ஏழை தம்பதியர். ஸோ அவங்கள நினச்சி தான் இந்த பூஜையை ஆரம்பிக்கணும். ப்ளஸ் இந்த பூஜையோட நிறைய முக்கியத்துவம் பார்த்துட்டிங்கன்னா அக்னி சம்பந்தமாகவே இருக்கும். நாளைய அந்த லாவண்ய கௌரி விரதத்தில் பார்த்துட்டிங்கன்னா, இந்த அக்னியில் தோன்றி தவம் பண்ண அம்பாள்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ, ஈவன் மாங்காடு, திருவொற்றியூர், அப்புறம் நிமிஷாம்பா, ஸோ இந்த மாதிரி எங்கெல்லாம் அம்பாள் இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் தரிசனம் பண்ணுறது. குறிப்பாக தீண்டா திருமேனியாக விளங்கக்கூடிய சிவபெருமான் நம்ம கோவம் அண்டு திருவொற்றியூர் சுவாமி படம்பக்கநாதர் கூட அந்த வருடத்தில் ஒரு வாட்டி தான் தைல அபிஷேகம் காண்டி, மற்றபடி யாருமே தொட்டு பூஜை பண்ணுறது இல்லை அந்த புற்றிடம் கொண்ட நாதரை. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய மூர்த்திகள் எல்லாம் தரிசனம் பண்ணுறதும் ஒரு பெரிய வகையில் நமக்கு அந்த உண்மையான லாவண்யம், உண்மையான அழகு என்னன்றதே முதல்ல நமக்கு புரியப்படும். அது புரிஞ்சாதான் நம்ம அதுக்கேற்ற அந்த பரிசுத்தமான எண்ணங்களை நம்ம பெறுவோம். அதன்படி நாம் வாழ்க்கையில் நடந்துக்கவும் முயற்சி பண்ணுவோம். ஸோ நாளைக்கு இந்த மாதிரிலாம் பண்ணணும். அதுலேயும் இந்த தீபம் அக்னிக்கு ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் பண்ணுறாங்க அப்படி பார்த்துட்டிங்கன்னா,
இந்த அக்னி வந்து எதையுமே பரிசுத்தமாக்கக்கூடிய ஒரு விசேஷமான சக்தி உடையதுங்க. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது வந்து எந்த விதமான தீயது, அப்புறம் வெளிப்படையான குப்பைகள் எல்லாம் கூட அது பஸ்மம் பண்ணிரும் இல்லையா? ஏன்னா, இந்த அக்னி பகவானுக்கு ஒரு சாபம் ஒண்ணு குடுக்குறாரு ஒருத்தரு. எல்லாத்தையும் நீ சாப்பிட்டுருவ அப்படின்ட்டு. பட் ஆனா பிரம்மா வந்து சுவாமி என்ன பண்றாரு, அக்னி தேவருக்கு வந்து அந்த சாபத்தையே வரமா மாத்தி குடுக்குறாரு. நீ தீண்டக்கூடியது அனைத்துமே பவித்திரமா ஆயிடும் அப்படின்றது. ஸோ அது மாதிரி நான் இந்த அக்னி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், விசேஷங்கள் என்ன பார்த்துட்டிங்கன்னா, இதுவும் நான் நிறைய எவ்வளோக்கு எவ்வளோ தீப கைங்கரியம், தீப பூஜைகள் அண்டு ஹோமங்கள் இதெல்லாம் பண்ணிகிட்டே வரோமோ, நம்மளை அறியாமலே நம்ம நிறைய நம்மளை கர்மாஸ் வந்து கண்டிப்பாக வந்து குறைஞ்சுட்டே வரும். அதன் மூலியமாகவும் நம்ம ஓரளவுக்கு அப்படியே படிப்படியாக நிச்சயமாக அந்த பவித்திரம்ட்டு சொல்லக்கூடிய அந்த உன்னத நிலை, ரொம்ப பரிசுத்தமான ஒரு நிலை அடையலாம். அதை தான் வந்து இங்கே பார்த்துட்டிங்கன்னா, இந்த லாவண்ய கௌரி விரதத்திலலாம் பார்த்துட்டிங்கன்னா, பொதுவாகவே அது ஒரு அக்னி நட்சத்திர காலங்களில் தான் வரும் இந்த லாவண்ய கௌரி விரதம். அதெல்லாம் அந்த சமயத்தில் நிறைய இந்த அக்னி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பண்ணுறதுனால அதன் மூலியமாகவும் நம்ம ஒட்டுமொத்தம் நல்ல பரிசுத்தத்தை அடையலாம். ஒரு பவித்திர தன்மையை, இந்த மானுட பிறப்பு ஒரு பவித்திர தன்மையை அடைஞ்சாதான் முக்தி மோட்சன்ற ஒரு அடுத்த உத்தமமான நிலைக்கெல்லாம் போக முடியும். ஸோ அதை தான் வலியுறுத்தி இந்த மாதிரி ஒரு விசேஷமான லாவண்ய கௌரி விரதம், இப்படி பல விரதங்கள் வந்து நம்ம பெரியவங்க எடுத்து கொடுத்துருக்காங்க. அதை நம்ம குருநாதர் சத்குரு வெங்கட்ராம சுவாமிகள் ரொம்ப அற்புதமாக வந்து தொகுத்து கொடுக்குறாரு. ஏன்னா அதோட விஷயங்கள் தெரிஞ்சாதான் அதை நம்ம பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயம். இந்த சசபதி மகரிஷியோட தரிசனத்துக்காக 33 கோடி தேவர்களுமே வந்து காத்து கடந்து ஏங்குவாங்களாம். அவர் எப்பொழுதுமே அவர் ஏன் அவ்வளோ பவித்திரம் அப்படின்ற ஒரு விஷயத்த அங்கே சொல்றார் வாத்தியார். பொழுதுக்கும் நிறைய ஜபதபங்கள் எல்லாமே பண்ணி எதுவுமே தனக்குண்டு வச்சுக்காம எல்லாமே லோகக்ஷேமத்துக்காக அப்பப்போ அப்படியே அர்ப்பணிச்சிருவாராம். ஸோ அதனால தான் அவர் அப்படி பவித்திரமாக மாறிண்டு போயிட்டே இருக்கிறாராம். இன்றும் எப்பொழுதுமே இருக்கிறாராம் அவர். அந்த மாதிரி ஒரு மகரிஷி இருக்கிறாரு இந்த பிரபஞ்சத்தில் அப்படின்ற ஒரு விஷயமும் ஒன்று வாத்தியார் நம்ம குறிப்பிடுறாரு. ஸோ அந்த மாதிரி நம்மளும் சுயநலமற்று பொதுநலமாக வந்து எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ நிறைய தான தர்மங்கள், பூஜைகள், நிறைய மந்திர ஜபங்கள் இதெல்லாம் பண்ணி அதை வந்து இந்த வாத்தியாருக்கும் அப்படி இல்லைன்னா லோகக்ஷேமத்துக்கும் நம்ம அர்ப்பணம் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்மளும் அறியாமல் நம்மளும் அந்த பவித்திரத்தன்மையை கொஞ்சம் கொஞ்சமாக அடையலாம். அது ஒன்று. சரி, இந்த சசபதி மகரிஷி அப்படின்ட்டு நினைக்கிறச்சே ஒரு விஷயம் ஒன்று உண்டு. அந்த பொதுவாக மாக்கோலம் போடுறச்சே அவரை சுவாமியை நினச்சிக்கணும். சசபதி மகரிஷி நல்லா உத்தமமாக அந்த கோயில்களில் நல்ல நீர் மாக்கோலம் போடுறச்சே நல்ல புள்ளியெல்லாம் வச்சு அழகாக போடும் போது சசபதி மகரிஷி அங்கே கோலத்தில் அமர்ந்து தன்னோட தியான பலன்கள், தன்னோட தவ பலன்களை கொஞ்சம் அந்த கோலத்துக்கு கொடுக்குறாராம். ஸோ அதை கோலம் போட்டவங்களுக்கும் அந்த அனுக்கிரகம் உண்டு வச்சிங்களேன். ஸோ அதனால் நிறைய இந்த நீர்மா கோலங்கள் கூட முடிஞ்ச அளவுக்கு குறிப்பாக அம்பாள் கோயில்களில், சன்னதிகளில், எல்லா சன்னதிகளிலும் போடுறதுக்கு கூட முயற்சி பண்ணலாம். அது ஒரு விசேஷமான அனுக்கிரகத்தை நிச்சயமாக பெற்றுத்தரும். ஸோ அதனால் இந்த ஒட்டுமொத்தமாக பார்த்துட்டிங்கன்னா லாவண்ய கௌரி விரதத்தோட மேன்மையை வந்து எப்படி சொல்லியிருக்கிறாங்க அப்படி பார்த்தாச்சுன்னா, மனிதர்களாக பிறந்த நாம் எல்லோருமே வந்து உண்மையான அழகு எதுன்னா உள்ளத்தோட பரிசுத்தம், தூய்மை, உள்ள தூய்மை தான் உண்மையான அழகு அப்படின்றத எடுத்து காட்டக்கூடிய ஒரு விசேஷமான ஒரு விரதம் தான் இந்த லாவண்ய கௌரி விரதம். குருவர்களால் அது எல்லோருமே வந்து முடிஞ்சளவு கடைபிடிச்சு மற்றவங்களும் எடுத்து சொல்லி எல்லாருமே உள்ள தூய்மையை குருவர்களால் அடைவோம். ஓம்.